ஹாய்! இன்னைக்கு ஃபுல் டே குடைக்குள் மழை. இந்த தோசை சைக்கோ அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த உப்மா சைக்கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீக்லி ஒன்ஸ் ஒரு முறையாவது வந்துட்டு இந்த உப்மா பண்ணிடுவேன். ஆனா வந்துட்டு இப்போ ஒரு 2 வீக்ஸா பண்ணலையா, என் கணவர் என்கிட்ட வந்து இப்பல்லாம் நீ எனக்கு உப்மாவே பண்ணி குடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி கோச்சிக்கிறாரு. என்னடா இது சோதனை? புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நான் உப்மாவ எவ்ளோ டேஸ்டியா பண்ணி குடுத்திருந்தா, என் கணவர் இதுக்கு இவ்ளோ பெரிய ஃபேன் ஆயிருப்பாருன்னு பாருங்க. நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. சரி, இவ்ளோ ஆசையா கேட்டதுக்கு அப்புறம் நம்ம பண்ணாம இருப்போமா? இன்னைக்கு நெறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு கிச்சடி மாரி பண்ணி கூட கொத்தமல்லி சட்னி வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அதாவது என்னன்னா, எப்பவுமே நம்மளுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே மத்தவங்க நம்மள பாராட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து எதுவுமே பண்ணக்கூடாது. நம்மள நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணி செல்ஃப் லவ் பண்ணி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என்னை விட பெஸ்ட்டா யாரும் பண்ண முடியாதுன்னு நம்ம மேல நமக்கு முதல்ல கான்ஃபிடன்ஸ் வரணும். இது கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் திமிரா கூட தெரியலாம். இருந்துட்டு போகுது. அப்படி ஒரு திமிரான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்மள வேகமா ஓட வைக்கும்.